மாடு பிடிக்கிறானுங்க. பிரமாதமா பிடிக்கிறானுங்க. நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. ஏல ஐயா, என் பேராண்டி என்னல என் நேரத்துல இருந்து நானும் பார்க்க, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஜல்லிக்கட்டே பார்த்துக்கிட்டு இருக்க? யோசி, சும்மா இரு, பார்க்க விடுறியா? என்னமா மாடு பிடிக்கிறானுங்க. அப்படியே யாரு டிசும் குசும், மேலே யாருறோம் கீழே விடுறோம், மேலே யாருறோம் கீழே விடுறோம், பார்க்க விடுறியா? இல்லை ஒரு சீரியல் கிரியல்ல வச்சேன்னா நல்ல நேரம் போகும். நீ என்னல 24 மணி நேரம் இதே உட்காந்து பார்த்துக்கிட்டு கிடக்க. நீ பள்ளிக்கடை அளவு போனாலாது நான் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். இப்போ பார்க்க விடுறியா? பாரு, எனக்கு கோபம் வந்துச்சு. டிவியை டம்முன்னு போட்டு உடைச்சிருவேன். சத்தம் மாட்டாம பாரு. இன்னைக்கு எனக்கு லீவ் விட்டுருக்கு. நான் பார்க்கும்போது நான் என்ன பார்க்கணும் அதுதான் நீ பார்க்கணும், சரியா? ஒழுங்கா பாரு. அட பாவி பேய, டிவி பொட்டியை போட்டு உடைச்சிருவேங்கானே. என்ன அளவையும் பார்த்துட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சு? திருமகூர் மதுரை மாவட்டம் ஈதன்குளம் மாயாண்டி மாடுப்பா அதிரா. ஈதன்குளம் மாயாண்டி மாடு அதிரா. யோசி, இது யாரும் மாயாண்டி அவரோட மாடா? எப்படி கொம்பு வச்சிருக்கு பாரு. யோமோ, குத்து அப்படித்தான். யாரு டிஷும் டிஷும் டிஷும்னு போடு. அப்படித்தான் அப்படித்தான், நல்லா போடு, நல்லா குத்து. யாரும் விடாத, சூப்பரு. இல்ல செல்லாது, மாட்டுக்கு தான் பரிசு. பாராச்சி, மாடுதும் பரிசு வந்திருக்கு பாத்தியா? எப்படி எப்ப சூப்பர்ல. என்ன இளவு சூப்பரோ தெரியல, இவன் ஒருத்தன் இதை வச்சுக்கிட்டு. ஏட்டி சுமதி, என்ன இப்பதான் வரியா? வா, இவனை முதல்ல கூட்டிட்டு போ. இல்லை, இங்க உட்காந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்க? வாழ விளையாட போவோம். சரி டி, வாரேன். யாச்சி, நீ டிவியை மாத்திக்கோ, நான் விளையாட போறேன். ஏட்டி, நான் உடனே என்னை தேடி வந்துட்டியா? வா, நம்ம 2 பேரும் போய் விளையாடுவோம். ஆமல, நேற்று பொங்கல் விடுறதுக்கு நீ வரவே இல்லை. நான் எங்க ஆச்சி கூட சேர்ந்து பொங்கல் விட்டேன். சரி, இன்னைக்கு உன்னையும் ஆளை காணுமே, அதான் போய் கூட்டிட்டு வருவேன்னு வந்தேன். நீ என்னன்னா எங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க? யாத்தா, நல்ல மராசி வந்த. முதல்ல இவனை கூட்டிட்டு போ, சீரியல் போட்டுருவான். பார்க்க விடுதானா? பேவுல என்ன வரத்து வரான். ஆமா, உனக்கு 24 மணி நேரமும் சீரியல் பார்க்கணும். டிவியே அணைச்சிட கூடாது. உட்காந்து நல்லா பாரு. அப்புறம் எனக்கு கண்ணு பத்தல பேராண்டி. நான் சும்மா பார்த்தேன். எனக்கு வெள்ளை வெள்ளேன்னு என்னமோ ஆவி படந்த மாதிரி லேசா தான் உருவம் தெரியும். அப்படிம்ப நல்லா உட்காந்து ஒரு சீரியல் விடாம பாக்குறது. அட பாவி பயல, என்ன பேச்சு பேசுதே? இல்ல ஆச்சி என்கிட்ட அப்படி பேசுற. ஆச்சி பார்த்தா பார்த்துட்டு போட்டும், வா போவோம். சரி டி. ஏட்டி, சுமதி பிள்ளை எங்கட்டி? ஆளை காணும். சுமதி பிள்ளையும் காணும். இந்த சுரேஷ் பிள்ளையும் ஆளை காணுமே. இல்ல போண்டா, அவனை தான் கூப்பிடு போயிருக்கா. அவன் இப்போ வருவான் பாரு. வந்த உடனே இல்லை ஏன்னா 2 நாளா உன்னை ஆளே காணும்னு கேட்டா எப்படி கதை விடுவான் பாரு. ஆமாட்டி, அந்த பையன் சரியான பீலாக்காரன். எதையாவது சொல்லிட்டே இருப்பான் பாரு. இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு பாப்போம். என்ன சொல்லுவான்? நான் தான் மாடு பிடிக்க போனேன்னு சொல்லுவான். நான் மாட்டு மேலே ஏறி மாட்டு கொம்பை பிடிச்சி எப்படி மாட்டை அடக்கணும் தெரியுமா அப்படிம்மா. வேற என்னத்து சொல்லுவான்? அவன் நல்லா உட்காந்து டிவியில் இதுதான் பார்த்துட்டு இருப்பான். டிவியில் பார்த்துட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து கதை விடுவான். வேணும்னாலும் பாரு, அப்படித்தான் சொல்லுவான். ஆமாடி, சொல்லுவான். அவன் சரியான ஆளுதான், எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்துட்டோவல்ல, ஏல எங்கல போன? நேத்து உன்னை தேடி வந்தேன், நீ ஆளே காணுமே. அதே கேக்குற? நானு மதுரைக்கு போயிருந்தேன். அங்க போய் நல்லா மாடு பிடிக்கிறதுக்கு போனேன் தெரியுமா? பாத்தியாட்டி, சொன்ன மாதிரி எப்படி கதை விடுறான் பாரு. இன்னும் வேடிக்கையை பாரு, என்னெல்லாம் சொல்லுவான் பாரு. என்ன சொல்ற? மாடு பிடிக்க போறியா? ஏம்ல மாட்டை பிடிச்சாந்து மேய்க்க போறியா? அட கூமுட்ட பேல, நீ இன்னும் மாடு மேய்க்கிறதுலே தான் இருப்பியா? ஏல, மாடு பிடிக்க போனா ஜல்லிக்கட்டுல போய் மாட்டை அடுக்கிறதுக்கு போனோம்ல, அப்படியே மாட்டை கொம்ப பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி அப்படியே மாட்டை கீழே தள்ளி அது மேல ஏறி எப்படி அடக்கணும் தெரியுமா? இது பாத்தியால, நான் சொன்னோம்ல, அப்படியே கதை விட ஆரம்பிச்சுட்டான் பாரு.
பிடிக்க முடியும்? மாட்டை போய் அடக்குனியால எப்படி அடக்குன? ஆ அப்படி கேளுல, ஒரு பேச்சுக்கு இந்த புள்ளதான் மாடுன்னு வச்சுக்கோ. அப்படியே போய் அப்படியே மாட்டை பிடிச்சனா, அப்படியே மாடு அப்படியே மண்டை மண்டை ஆட்டுச்சா, எப்பல மண்டை மண்டை ஆட்டு, இங்கிட்டாக்க திரும்பி உட்காரு, நான் எப்படி பிடிச்சி மாட்டை அடக்கணும்னு காட்டுறேன். இல்லை என்னைய பார்த்தா உனக்கு மாடு மாதிரி இருக்காள? ஏட்டி, அவன் ஒரு பேச்சுக்கு தானே சொல்றான், நீ திரும்பி உட்கார. நீ சொல்றதுனால பாக்குறேன், இல்லைன்னா இந்த பிள்ளை இப்போ அடிச்சு போட்டிருப்பேன். ஏட்டி கூறு இல்லாதவளே, எப்படி பிடிச்சேன்னு காட்டுறேன், திரும்பி உட்காரடி. சரி, நல்லா பாத்துக்கல, இவதான் மாடு சரியா? அப்படியே பாஞ்சு நான் அங்கிட்ட இருந்து ஓடி வருவேன் சரியா? சரில. ஏட்டி கண்ணு மாடி உட்காந்துருக்க, மண்டை ஆட்டு மாடு மாதிரி, அப்படியே முட்டை வர மாதிரி டும் டும்னு ஆட்டு, நான் அப்படியே கோபமா வருவேன். அப்படித்தான். உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே இவ மண்டையை பிடிப்பேன், அப்படியே பிடிச்சு ஆட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவேன். அப்படியே மாடு மறந்து டம்முன்னு கீழே விழுந்துரும். அப்படியே என்ன பண்ணேன் தெரியுமா? அப்படியே அப்படியே ஜங்குன்னு ஏறி மாட்டு மேல உட்காந்து. விழுந்த மாட்டு மேலையால உட்காந்த? ஆமல லூசு கூட்ட பேட, அப்படியே ஏறி பாஞ்சி மாட்டு மேல உட்காந்துல. உடனே இவன் தான் சுரேஷன், இந்த ஊர்ல வீர பரம்பரை, இவன் தான் ஜெயிச்சான், இவனுக்கு தான் பரிசு, இவனுக்கு கார் கொடுக்குறோம், அப்படியே பீரோ கொடுக்குறோம், அண்டா கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாத்தையும் தண்டாங்க தெரியுமா? ஒரே கை தட்டு தெரியுமா? எல்லாரும் எப்படி தட்டுனாங்க தெரியுமா? அந்த ஊர்ல நான் தான் பெரிய வீரனா இருந்து அப்படியே காலை அடக்கிட்டு வந்தேன் தெரியுமா? அதெல்லாம் சரி, உனக்கு கொடுத்த காரை எங்கள? என்னன்னு சொல்ற? காரையா கேக்குற? அது ஊர்ல என் மாமா இருந்தார்ல, அவரே வச்சிட்டும், நம்ம சின்ன பிள்ளை, இப்போ லைசன்ஸ் தர மாட்டாங்க, அதான் அவரே வச்சு ஓட்டிட்டு போறாரு. அப்புறம் நான் பெரிய நாள் வரவு எனக்கு கார் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது என்னல, உன்னை கார் ஓட்ட விட மாட்டாங்க, மாடு பிடிக்க மட்டும் அப்படி விட்டாங்க. நல்லா கேளு, துறைய மாடு பிடிக்க மட்டும் எப்படி விட்டாங்கன்னு கேளு. ஏன் மாடு பிடிக்க விடுவாங்க, ரோட்ல காரை தான் ஓட்டக்கூடாது, மாடு கிரவுண்ட்ல போய் பிடிக்கிறது, அதனால விட்டாங்க. இவ ஒருத்தி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதி, உனக்கு கூரே கிடையாது. ஆமாடா, நல்ல கதையா விடுவேன். இல்ல நான் உன் வீட்டுக்கு கூப்பிட வரும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நல்லா உட்காந்து டிவியில ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்த. இங்க வந்த உடனே என்னமோ பெருசா நீர் தான் மாட்டை அடக்குன சண்டியர் மாதிரிலாம் பேசுற. ஏமனா இப்படி பொய்யா புள்ளிவிட்டு திடீர? இவனு எப்பவுமே இப்படித்தான், ஏனைக்கு கூட என்னத்தையா சொல்லிட்டு இருப்பாளுவோ. அதான் உங்ககிட்ட நான் என்ன நடக்குன்னு நான் சொல்லிக்கிறதே கிடையாது. அடி போட்டி, சரியான கூமட்டங்கள் தானே சரியா தான் இருக்கு. நான் சொன்னா நீ நம்பணும், நம்பலனா என்னத்துக்கு எண்ணெய கூட்டி வச்சு இப்படி கதை கேட்கறியே? கதை விடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். அப்படியே இவர் போனாராம், மதுரையில போய் ஜல்லிக்கட்டுக்கு போனாராம், அப்படியே போய் மாட்டு மலையேறி மாட்டு அடக்கினாராம். இல்ல கேட்கிறவன் கேளேன்னா எலி ஏரோப்ளேன் ஓட்டுமா. அந்த கதையாளா இருக்கு உன் கதை. இல்ல எங்க ஆச்சி அடிக்கடி இப்படித்தான் சொல்லும், எவனாவது வெத்து பைய காட்டுட்டு இருந்தா கதை விடுறவன் நல்லா கதை விடுவானு. அந்த மாதிரிதான் நீ மாட்டு உயரம் இருக்கியால, எப்படில மாட்டு அடக்குவேன்? நாங்களாம் நம்புவோமால? எட்டி அறிவு இல்லாதவள, நான் சொன்னா நீ நம்பணும், நம்பாட்டா என்னத்துக்கிட்டி பெரிய இவனாட்டம் உட்காந்து கதை கேட்குற? இல்லை நாமளும் ஃப்ரெண்ட்ஸு, எங்ககிட்ட எப்படி பொய்யா புள்ளிட்டு திடீரியே என்னத்துக்குல? எவ்வளவு என்கிட்ட பேச வேண்டாம், நீங்களாம் எதுக்குமே லாய்க்கு விட மாட்டீங்க, நீங்க எதுக்குமே லாய்க்கு கிடையாது. நான் என்ன அழகா மாட்டை பிடிச்சி அடக்கணும் தெரியுமா? வேணும்னா எங்க மாமாட்ட வந்து கேளு. அவன் தான் சொல்றாள மாடு பிடிச்சனே, ஏன் முடி நம்ப மாட்டேங்கோ? இல்லை கூறு இல்லாதவனே, அவன் போய் சொல்லுறான், அதை நம்புவியா? ஏமல சரி நம்புறேன்னு சொல்லுதே. ஏட்டி, அவன் நம்ம ஃப்ரெண்டு, என்னத்தியா சொல்லிட்டு போனான். கேட்கறதுக்கு நல்ல சினிமா படம் மாதிரி இருந்துச்சுல, நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுல, அதனால அந்த போய் சொல்றது சொல்லிட்டு போறான். நீ நம்புறதும் நம்பாதும் ஓ இஷ்டம். அவன் பாவமட்டி நம்ம கூட விளையாட வந்திருக்கான், அதனால அவன் கூட சேர்ந்து விளையாடுவோம். நம்மளுக்கு அவன் போய் சொல்றான்னு தெரிஞ்சாலும் கேட்க நல்லா இருந்துச்சுலாட்டி. ஆமாட்டி, அவன் சொல்றதும் சரிதானே.
சரி டி, நானே போய் அவனை கூப்பிடுறேன். சொண்டியோரு சொண்டியோரு. கேட்டி சும்மா இருட்டி, நான் அவனை கூப்பிடுறேன். நீ எனக்கு பாட்டு படிக்கிற, கம்முன்னு இரு. சுரிச்சி சுரிச்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், கோவப்படாதல. நீ மாடு பிடிச்சது உண்மைதான், நாங்களாம் அதை நம்புறோம். என்னைய கொலாய்க்கிறதே உங்களுக்குலாம் வேலையா போச்சு. என்கிட்ட யாரும் பேசாதீங்க டி. சரில, நீ மாடு பிடிச்சது உண்மைதான், நாங்களாம் நம்புறோம். எங்களை பார்த்து பேசல, விளையாடுவோம்ல. இந்த ஊர்ல ஒரு நாள் மாடு பிடில. சரி டி, பெரிய மாடா வரட்டும், பிடிக்கிறேன். சரியா? சரில, வா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். சரி டி.